ஆண்டவர் நோவாவுக்கு முன்னாடி வந்து நின்று, நோவா நீ பலி செலுத்தணும், எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு கேட்ட மாதிரி எங்கேயும் நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை அவர் நினைக்கும் பொழுது அவர் தரை இறங்கின உடனே வந்து கட்டின ஒரு விஷயம் என்னன்னா பலிபீடம். நல்லா சொல்லுங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பலிபீடம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பலிபீடத்தை கட்டணும், அதுதான் ஜெப பலிபீடம். ஆமென். ஒவ்வொரு குடும்பம் நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் கட்டி பலி செலுத்தினார். இல்ல, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்காங்க, சுத்தமான மிருகங்களையும், சொல்லுங்களேன், சுத்தமான பறவைகள். எப்படி வேணும்னாலும் பலி செலுத்தலாம், எப்படி வேணும்னாலும் ஆராதிக்கலாம், எப்படி வேணும்னாலும் கர்த்தரை துதிக்கலாம். அப்படி இல்லை, சுத்த பலிகளை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி ஆராதிச்சாலும் கர்த்தருக்கு பிடிக்கும். அவர் வந்து சொன்னாரா நம்ம எப்படி ஆராதிச்சாலும் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு? இல்லை, சுத்தமான பலி, தேவ பயத்தோடு செலுத்தப்படுகிற பலி. ஒரு பலிபீடத்தை அழகாக கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே சுத்தமான மிருகத்தை எடுத்து பலியிட்ட உடனே அந்த பலியிலிருந்து ஒரு புகை என்ன பண்ணுது, அப்படியே மேலே போகுது. அது அடுத்த வசனத்தினுடைய துவக்கத்தை வாசிக்கும் பொழுது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்திற்கென்று ஒரு குடும்ப ஜெப பலிபீடம் கட்டப்பட்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க கட்டி அங்க பலிகளை நீங்க செலுத்தும் பொழுது அந்த பலிகளுக்குரிய அந்த வாசனை மேலே போகும் பொழுது கர்த்தர் அந்த சுகந்த வாசனையாய் முகர்ந்து, அடுத்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நீங்க சரியான ஒரு பலிபீடத்தை கட்டி சரியான பலிகளை நீங்க செலுத்துனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக முடிவுகளை எடுப்பார். ஹல்லேலூயா. அங்க அவருடைய மனசுல ஒரு தீர்மானத்தை, இனி நான் என்ன பண்றதில்ல, இனி நான் அப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க. பின்பு தேவன் நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தும் பொழுது அந்த வாசனை தேவனை நோக்கி போகும் பொழுது கர்த்தர் முதலாவது இந்த பூமியின் மேல் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா.